சாமி தனுசு ராசி வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி மாறப்போற சனி பயிற்சி 2026 என்ன பலன்கள் கொடுக்கும்? நிறைய சொல்ல முடியாத வலி, ரணம், போராட்டம், மன உளைச்சல், சித்திரவதைகளை மனசளவில் அனுபவிச்சாங்க. கண்டிப்பா மார்ச் மாசத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரருடைய குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு இடம் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொழிலில் பெரிய ஒரு முதலீடு பண்ணி அதில் ஒரு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி போட்டி விலகும், பொறாமை விலகும், வஞ்சகம் விலகும், சூழ்ச்சி விலகும். நீண்ட நாட்களா மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கான பரிகாரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி தனுசு ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி மாறப்போற சனி பயிற்சி 2026 என்ன பலன்கள் கொடுக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்ததுல அவங்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி அவருக்கு சனி பகவான் தான். 2ல் சனி இருந்த காலகட்டம் என்பது 7.5 சனியா அவங்கள போட்டு வாட்டி எடுத்து. உண்மையை சொல்லணும்னா அந்த தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனியில பட்ட பாடம் இன்ன வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க சார். தனுசு ராசி பொதுவாகவே எதையும் மறக்காது. இந்த 7.5 சனியில படுத்தின பாடம் மறக்கவே மறக்க மாட்டாங்க. குடும்பத்துல பிரச்சனை வார்த்தையால சொல்ல முடியாது சார். குடும்பத்துல மட்டும் பிரச்சனை இல்லைங்க. குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதாரம், சந்தோஷம், நிம்மதி எல்லாத்துலயுமே ஒரு சூனியம் வச்ச மாதிரி தன்னைத்தானே அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சாமி இந்த ஒரு 5-6 வருஷமாவே அவங்க ஒர்க் பிளேஸ்ல அவங்க ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. தேவையில்லாத எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. பயங்கரமான விஷயங்களை சந்திச்சிட்டாங்க சார். அந்த 7.5 சனி தனுசுக்கு என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதுல கடும் போராட்டம். அதுலயும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 வருடத்தை கடந்தது, அந்த 5.5 வருஷம்னு வச்சுக்கலாம். 5 வருஷம் 8 மாசம் 11 நாளா சொல்ல முடியாத துயரத்தை மனசுலயே வச்சுப்பாங்க. உடைக்கவே முடியாது சார். வில்லு அவங்க பொறுமையா இருந்தாலும் பொங்கி எழக்கூடிய ஜாதகம் தான் தனுசு ராசி. ஆனா அப்படிப்பட்டவர்களையே பொங்க வச்சுட்டு இருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல. ஒரு தனுசு ராசி நான் பார்த்திருக்கேன் சாமி. அவங்க பாம்பேல இருந்து வந்தவங்க தான். ஹிந்தி புரியாதுன்னு சொல்லி அவங்க கொலிக்கு அவங்க திட்டினதை காதல கேட்டு அமைதியா இருந்த தனுசு ராசியை நான் பார்த்திருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க, அப்ப எந்த அளவுக்கான வழிகளை அவங்க மனசுல அனுபவிச்சிருக்க முடியும் அப்படின்றத உணர முடியுது சார். ஏன்னா தனுசு எப்பொழுதும் சார் வில்லம்புன்னு சொல்லுவோம் சார். எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் அதுக்கு உண்டு. தனுசு ராசியை நீங்க பாருங்க சார். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டார்கெட்டை அடைஞ்சே தீருவாங்க. முடிவு பண்ற வரைக்கும் தான் அவங்க யோசிப்பாங்க. முடிவு பண்ணிட்டு அதை வெற்றியோடு முடிக்கக்கூடிய திறன் 100 மடங்கு கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த டெசிஷனை எடுத்து அந்த புள்ளியை பாயிண்ட் பண்றதுக்குள்ளே போதும் அவங்களுக்கு ஆயிடும். ஆனா இந்த 6 வருஷத்துல உண்மையை சொல்லணும்னா நிறைய சொல்ல முடியாத வலி, ரணம், போராட்டம், மன உளைச்சல், சித்திரவதைகளை மனசளவில் அனுபவிச்சாங்க சார். ஏன்னா 2ஆம் அதிபதி சனி 2ல் இருக்கும் பொழுது 7.5 சனியா 2.5 வருஷம் முடிஞ்சுது. அடுத்தது பயிற்சியாகி சனி பயிற்சி ஆயிடுச்சு, நல்லா இருக்குன்னு நானே கூட சொல்லியிருப்பேன். போனா 3ல் போய் மறைஞ்சுது. 3ஆம் இடத்துல சனி மறைஞ்சி 10ஆவதுக்கு போன ஒரு வருஷம் ஃபுல்லா ராகு உட்கார்ந்தது. இப்போ ராகுவும் சனியும் சேர்ந்த காலகட்டங்கள்னா மன போராட்டம் அதிகம். அப்போ அது நீங்க சொன்ன மாதிரி 3வது நபர்களால் பிரச்சனை, 3வது நபர்களால் மன உளைச்சல், 3வது நபர்களால் மிகப்பெரிய அழுத்தம் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்கள் சந்திச்சாங்க. ஆனா இந்த 3ல் இருந்த சனி 4வது இடத்துக்கு விலகிறாங்க. உடனே தனுசு ராசி பயப்படுவாங்க. அர்த்தாஷ்டம சனி வருதே, நமக்கு வேற ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. தயவு செஞ்சு பயப்படுவாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துக்குரியவன் குரு பகவான் உச்சம் அடைகிறான். உங்க ராசிநாதனே உச்சம். அதுக்கு மேல எந்த கிரகங்கள் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பா கூட இருந்துட்டா யார் இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அதே மாதிரியான தைரியத்தை இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க போறார். ஏன்னா ஜூனுக்கு பிறகு குரு ராசிநாதன் 8ல் உச்சம் அடைகிறார். இப்போ 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு, 8ல் மறைகிறாரு எல்லாம் பயப்பட வேணாம். குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு மிகப்பெரிய பலம்னு நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். 8ல் மறையக்கூடிய குரு முதல் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அற்புதமா 7வது சமசப்தம பார்வை. முதல் பார்வையா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டை பார்க்கிறாரு. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. 2, 4, 12 பார்க்கறத விட வேற என்ன வேணும்? அதுல மெயினா தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். இந்த 5 வருஷம்லாம் உண்மையை சொல்லணும்னா கடுமையான போராட்டம், கடுமையான பஞ்சாயத்து. வீட்டுக்காரர் நல்லவராக இருந்தாலும் பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்க. பொண்டாட்டி நல்லவராக இருந்தாலும் வீட்டுக்காரர் மன உளைச்சல் ஏற்படுத்தும். 2 பேருமே ஒத்துமையா இருந்தாலும் 3வது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும், கஷ்டம் வரும், கருத்து மோதல்கள் ஏற்படும். இது எல்லாத்தையுமே உண்மையை சொல்லணும்னா பற்று இல்லாத நம்ம என்ன சன்னியாசி ஆயிட்டோமா அப்படின்லாம் கூட நினைக்க தோணும். நிச்சயமா சாமி. ஏதாவது வார்த்தையை கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கார மாட்டேயோ இல்லை வீட்டுக்கார மாட்டே இவங்க ஏதாவது வார்த்தையை கொடுத்துக்கிட்டு நிறைவேற்றுறதுக்கு படாதபாடுபட்டது தனுசு ராசி. அதுதான் உண்மை. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்குரிய அந்த சனி ராகுப்பிடியில இருக்கும்போது இவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றணும்னே போராடுவாங்க. அதுலயே நிறைய வழி அனுபவிச்சாங்க.
ஆனால் என்னண்டாங்க சார், இவங்க பண்ண தியாகத்துக்கு கூட அங்கீகாரம் கிடைக்கலையா சார்? அதுதான் சார் வழி. இவ்வளோ செய்வாங்க, இவ்வளோ போராடுவாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இந்த 5 வருஷத்தை நீங்கள் திரும்பி பாருங்க, இவங்க செஞ்சதுக்கு கூட நன்றியோட இவங்கள்ட்ட யாராவது பேசியிருப்பாங்களான்னா இல்லை. தனுசு ராசி பெரும்பாலும் என்னை புகழ வேடாங்க, என்னை கெடுக்காம இருந்தா போதும் தான் நினைக்கக்கூடிய ஒரு குணம் உண்டுங்க. பட் பெரிய நல்ல விஷயம் சார், அந்த 4ஆம் இடத்துல சனி போய் உட்கார்ந்தாலும் அந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கறது ஒண்ணு இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தை குரு ஆமா, பார்க்கறது. அதுதான் பெரிய பிளஸ் அவங்களுக்கு. இந்த குடும்பத்தை குரு பார்க்கறதுன்றது கடவுள் புண்ணியத்துல, குடும்பத்துல நிம்மதியை தொலைச்சவங்க, சந்தோஷம் இல்லாத இருந்தவங்க, ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு இணக்கமும் சுணக்கமும் இல்லாத வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல நிம்மதி, ஒரு அமைதி, சந்தோஷம், ஒரு தெளிவு கிடைக்கும் சார். கண்டிப்பா மார்ச் மாசத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரருடைய குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்குரிய ஒரு நல்ல உணர்வுகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பற்று இல்லாத மாதிரியே இருந்திருக்கும் சார். எல்லாம் இருந்தாலும் கூட நிம்மதி இருக்காது சார். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி இருந்து பருப்பு இருந்து அரிசுவையோடு சாப்பாடு இருந்து கூட கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் கடவுள் புண்ணியத்துல ராணியா இருப்பாங்க, ராஜாவா இருப்பாங்க. ஆனாலும் இல்லாததை நினைத்துத்தான் வருத்தப்படுவாங்க. வாழ்க்கை ஒரு ஓட்டம் போலவே போயிட்டு இருக்கே அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நிறைய விஷயங்கள்ல வார்த்தைகள்ல பிரச்சனை வந்துச்சு தனுசு ராசிக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி சனி ராகு கிட்ட மாட்டுச்சு. 2ல சனி இருக்கும் பொழுது வாக்குலையும் 7ரை சனியா இருந்து அந்த வாக்கு கெடுத்தது. அப்ப இவங்க சொல்லாத வார்த்தைக்கு தண்டனை கிடைச்சிடும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இவங்க தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்காதுங்க. எதேச்சியா சொல்ற விஷயத்தை வச்சு பெரிய விமர்சனங்கள், பெரிய பாதிப்புகள், பெரிய போராட்டத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்ப அதிலெல்லாம் நிறைய அனுபவிச்சு பட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தது கடவுள். இந்த 6 வருஷமா இந்த சனியினுடைய தாக்கம் என்பது பணம் என்ன, யார் நல்லவன், யார் கெட்டவன், எது உண்மை, எது பொய், எது சூழ்ச்சி, துரோகத்தெல்லாம் கத்துக்கிட்டாங்க. குறிப்பா போன 2.5 வருஷம் 3வது வீட்டுல சனி வந்ததுல இருந்தே நிறைய எதிரி, நிறைய சத்துரு, நிறைய பிரச்சனை, நல்ல பேசுறவங்க பழகிறவங்களையும் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகியிருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை விடுறதுன்னு தான் நிறைய குழப்பம் இருந்தது. அந்த சிக்கல் இனிமேல் சரியாயிடும் சார். அப்போ 3வது நபர்களால் இருந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் கடவுள் புண்ணியத்துல தனுசு ராசிக்கு விலகும். 3வது நபர்களால ஆதாயம் கிடைக்கும். விலகியவர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க. யாரெல்லாம் இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ அவங்களே இவர்களை பாராட்டக்கூடிய நிலை கடவுள் புண்ணியத்துல ஏற்படும். அவங்கள மாதிரி ஆளே இல்லை. ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறுவாங்கன்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? விமர்சனமே பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம உயரும் இல்லையா? அந்த பீரியட் தனுசுக்கு இந்த பீரியட் கண்டிப்பா வருது. ரொம்ப குறிப்பா 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறார். ஸோ கண்டிப்பா தனுசு ராசி மார்ச் மாசத்துக்கு பிறகு ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொழிலில் பெரிய ஒரு முதலீடு பண்ணி அதில் ஒரு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கக்கூடிய அனுகூலத்தை கடவுள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துவார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிக்கு 10 ரூபா செலவு பண்ணியே தீருவாங்க சார். அது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கான ஒரு சுப நிகழ்ச்சி அவங்க குடும்பத்துக்கோ அவங்களுக்கோ அவர்களை சார்ந்தவர்களுக்கோ சத்தியமாக அவர்கள் அந்த செலவினங்கள் ஏற்படும். வீட்டிலேயே ஒரு மங்கள காரியங்களும் ஒரு குதூகலமும் வரும். கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 5 வருஷமாவே வீடே சரியில்லைங்க, ஒரு சூனியம் வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, 3ல சனி இருந்த காலத்துல ராகு எது பயிற்சிக்கு முன்னாடி 4ல ராகு இருந்தது. ஓடிடலாமான்னு தோணும். எங்கேயாவது கண்கணாத இடத்துக்கு போயிடலாமா, ஒரு 10 நாள் போய் வெளியில இருந்துட்டு வரலாமா, இல்லை இடம் மாறி போயிடலாமா, ஊர் மாறிடலாமா, வேலையை விட்டு வெளியே வந்துடலாமா, அல்லது வேலையை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்களா நம்மள, இப்படிலாம் தோணும். ஏன்னா தாய் ஆட்டி படைச்சது, மனை ஆட்டி படைச்சது, செய்யற தொழில் ஆட்டி படைச்சது. வண்டி வாகனம் வச்சிருந்தாலும் சில பேத்துக்கு விபத்துகள் நடந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஒதுங்கி போவோம் சார், தானா வந்து ஒரு கோடு போட்டு போயிடுவாங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்கிட்ட மனசப்படுத்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஆக்சிடென்ட்டே ஆகல சார், எத்தனை வாட்டி கோடு போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சுக்கிறோம். தூக்கம் வராது சார் நமக்கு ஆக்சிடென்ட் ஆனா கூட பரவாயில்ல சார். இந்த சின்னதா ஒரு கோடு போட்டு அதுல வரும் பாருங்க ஒரு மன உளைச்சல், அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பாங்க தனுசு ராசி. ரிவர்ஸ் எடுக்கிறப்ப போய் இவங்களே எடுத்துருவாங்க. நிறைய நடந்தது. சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன தவறுகளும் நிறைய இவங்களை வருத்தப்பட வச்சது. அதுக்கு காரணம் 4ல ராகு. ராகு விலகிச்சா, அப்படி விலகிச்சு நல்லா இருக்கும்னு சொல்லும்போது சனி போய் உட்காந்து 3ல சனியோட ராகு. இது ரெண்டுமே சேர்த்து இன்னும் தேவையில்லாத அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல சரியாகும் சார். அப்போ வீடு சார்ந்த விஷயம், மண் சார்ந்தது, மனை சார்ந்தது, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பீக்ல இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. வேலையில அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணாம இருந்தவங்கலாம் அவங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் சத்தியமா நடக்கும். சில பேத்துக்கெல்லாம் சில விஷயங்களை டெசிஷன் எடுத்து பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப மூளை குழப்பிட்டு இருந்தவங்கலாம் தெளிவான முடிவெடுத்து சில முக்கிய காரியங்களை நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நிறைய ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. அதை பிள்ளைங்கன்னே நிறைய விஷயங்களுக்குள்ள ரொம்ப ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளை நினைச்சிருந்த வருத்தங்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல சரியாகும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சில உடல் பலவீனங்களோ அல்லது ஏதாவது சில விஷயங்கள்ல சில தடைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா கடவுள் புண்ணியத்துல அந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அனுகூலம், நல்ல மாற்றம், நல்ல திருப்பம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க பூர்வ புண்ணியத்துல செஞ்ச புண்ணிய கர்மங்கள் எல்லாம் அந்த சனி பயிற்சிக்கு பிறகு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா 4ஆம் இடத்துல குருமனையில் வந்து அந்த உச்ச குரு பார்க்கறதுனால சனியோட கணக்கை பாப்பார் எடுத்து எதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கோ அந்த பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்புகளில் கடவுள் புண்ணியத்தில் வேலை செய்யும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த 3வது இடத்துல சனி வந்ததுல இருந்தே தேவையில்லாத பதட்டம், பயம், குழப்பங்கள்லாம் நிறைய இருந்துச்சு சார். இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இப்படி வேற மாதிரி முடிஞ்சிருமோலாம் நிறைய பதட்டப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக அந்த 3 வருஷத்துல அந்த பதட்டம், பலவீனங்கள் எல்லாமே மாறுபடும். ஏன்னா மெயினாக 6லேயும் குரு இருந்தது அந்த பீரியட்லலாம். 6ல் குரு இருக்கும் பொழுது அவங்கள கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம், அவங்க எது சொன்னாலும் விமர்சனமாக போகும். சொல்றதுக்கே பயப்படுவாங்க, பேசுறதுக்கு பயப்படும். செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை வரும், தப்பு பண்ணும்போது கிடைக்காம இருந்துச்சு. இந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும். மெயினாக மறைமுகமான எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க. போட்டி விலகும், பொறாமை விலகும், வஞ்சகம் விலகும், சூழ்ச்சி விலகும். யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே உங்களை கொண்டாடக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு அந்த பீரியட்ல உண்டு. அருமை. அதே மாதிரி மெயினா ராசிநாதனே குரு 7ல் இப்போதைக்கு இருக்காரு சார். மார்ச்சுக்கு பிறகு வரக்கூடிய காலம் பொற்காலம் சார். 7ல் குரு ராசியை பார்க்கறாரு. ரொம்ப அற்புதமான நேரம் இப்பவே இருக்கு சார். 7ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது ஜூன் மாசத்துக்குள்ளே நான் எதிர்பார்க்குற ஒரு நல்ல செய்தியா உங்களுக்கு உண்டு சார். ஜூன் மாசத்துக்குள்ள கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல மாற்றம். சனிப்பெயர்ச்சியான 90 நாளுக்குள்ளே கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல மாற்றம், நல்ல அறிகுறி, நல்ல திருப்பம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாதையை கடவுள் காட்ட போறார். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். அதற்கு அடுத்தது 8ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார் சார். தீராத கடனை தீர்த்துருவாங்க. வாரா கடன்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல வசூலாகும். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், அதில் ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு திருமண யோகங்கள் இந்த காலகட்டங்களில் அற்புதமாக கூடி வரும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சார். கல்யாணம் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, கருத்து மோதல்கள், ஒரு பிரச்சனையா இருந்தவங்க, புரிதல் இல்லாமல் இருந்தவங்களுக்குள்ளெல்லாம் அன்பு, அந்யோன்யம், பற்று, பாசங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஏற்படும் கடவுள் புண்ணியத்துல. நீண்ட நாட்களா மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மறு வாழ்க்கை அமைகிறதுக்குரிய வாய்ப்பும் தனுசு ராசிக்கு இந்த பீரியட்ல இருக்கு. ரொம்ப முக்கியமா ஜூனுக்கு பிறகு 8ல் குரு உச்சமடைகிறார் சார். ஏதாவது கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி வேற ஏதாவது கடன் சுமையில மாட்டிக்கிட்டு, ஒரு கிரெடிட் கார்டுல மாட்டிக்கிட்டேன், லோன்ல மாட்டிக்கிட்டேன், அதை எப்படி நான் சர்வை பண்ண போறேன், எப்படி அதை வெளியே வர போறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் படிப்படியாக அந்த கடனை அடைச்சிட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் பெரிய முடக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல சாதகமான ஒரு வெற்றிக்குரிய பயணங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த ஜூனுக்கு பிறகுன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி முக்கியமானது 9ல் கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல் நலத்துல கவனமா இருக்கணும். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களால் சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரும். அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், அல்லது அப்பாவை நினைச்சு வருத்தப்படலாம், அப்பா பிள்ளைய நினைச்சு வருத்தப்படலாம். இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல அப்பா கூட பிறந்தவங்களால தேவையில்லாத மனசு கஷ்டம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனமா அவங்க ஹேண்டில் பண்றது நல்லது. குறிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனாலையும் 10ல் இருந்த கேது விலகிட்டதுனாலையும் புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் அவங்கள தேடி வரும் சார். இந்த பீரியட்ல இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், அதுக்கான பலனே கிடைக்கலையே, எனக்கு 6 வருஷம் இல்லை 10 வருஷமாவே கிடைக்கல, நான் எவ்வளோ போராடிட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு கிரீடத்துல வைக்கக்கூடிய ஒரு வைரக்கல்லை போல கடவுளுடைய அருளோடு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் அவங்களுக்கு வந்தே தீரும். ஆஃப்டர் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும், ப்ரமோஷன் வேணுமா கிடைக்கும், வேற ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது மாறி உட்காருவாங்க கம்பெனியில், ஒரு இடம் மாற்றி உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரியான அனுகூலங்கள் ஏற்படும். ஸோ அது அரசியல் துறைக்கும் பொருந்தும், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய துறைகள் ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விரும்பின விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும். குறிப்பா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் இந்த பீரியட்ல அவங்களுக்கு உருவாகும். எதை நினைச்சாலும் கடவுள் கொடுப்பாரு. கடவுளை கும்பிடுற சிந்தனையை சாமி கொடுக்கணும்னு மட்டும் அவங்க வேண்டிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்ப்பார்கள். சுபவரையம் பண்ணுவீங்க. முன்னாடிலாம் வேலைக்கரிச்ச நீர் மாதிரி தான் போகும். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு வந்தா கூட புண்ணியத்துக்கு செலவு பண்ண முடியாது சார். இதுக்காக தான் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க, வேற எதுக்காக செலவு பண்ணுவாங்க. நம்ம தேவைக்கு எதை பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தோமோ அதை செய்ய முடியாமல் போயிருக்கும். முருக புண்ணியத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு ஒரு நல்ல செலவுகளாக அவர்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சியில ஒரு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகள்ல அவங்களும் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்படவே வேணாம். ஏன்னா குரு ராசிநாதனே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. வாழ்க்கையில் எண்ணிலடங்காத பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷம், வளர்ச்சி, பெரும் புகழை தரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியா கண்டிப்பா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சே தீரும். நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. தனுசு ராசியில் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க படிப்பு எப்படி இருக்கும்? ஸ்டடீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். ஏன்னா உச்சம் பெற குரு வந்து ஜூனுக்கு பிறகு நேரடியாக வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு சார். சனியும் வாக்குஸ்தானத்துக்குரியவர் ராகுபதியிலேருந்து விலகிறார். அப்போ இந்த 2 மாற்றங்களுமே படிப்புல கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்ற பலன் கிடைக்கும் சார். ஏற்கனவே ஸ்டடீஸ்ல மந்தமா இருக்காங்க குழந்தைங்க, சரியா படிக்க மாட்டாங்க சார், எக்ஸாம்ஸ் எழுதினா கூட ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்லி வருத்தப்பட்ட பேரண்ட்ஸாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம்.
பிள்ளைங்க கண்டிப்பா அவங்களுடைய கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இந்த காலத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும். ரொம்ப நிச்சயம். நல்லா இருக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. தனுசு ராசி உறவுகள்ல 60 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா 3வது பார்வையா சனி பகவான் 6வது இடத்தை பார்க்கறாரு. அந்த 6 சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஹெல்த் வைஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. யாருக்காவது சிபாரிசு பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதை 100 ரூபா கொடுங்க நான் 1000 ரூபா மாத்தி கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணா 10 லட்சமா திருப்பி தரேன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆசை வார்த்தைகள் யார் சொன்னாலும் அதில் நம்பக்கூடாது. அது சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அந்த பெரியவங்களா இருக்கக்கூடியவர்கள் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு சில முடிவுகளை எடுக்கணும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி எல்லா நிகழ்வுகளையும் பண்ணுங்க. அடுத்தவங்களை நம்பி நீங்க பயணம் பண்ணாதீங்க. அது மண் குதிரையில சவாரி பண்ற மாதிரியான எண்ணமாகத்தான் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிச்சயமா சாமி. இவர்களுக்கான பரிகாரம்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் சார். சனி பிரதோஷம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, ஏன்னா அர்த்தாஷ்டமத்துல சனி வராரு, 2க்கு அதிபதி 3க்கு அதிபதி சனி பகவான் தான் அப்படின்றதுனால சனி பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு ஏதாவது தன்னால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணலாம் சார். ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், அல்லது எம்பெருக்கானுக்கு ஒரு புடி வில்வத்தை வாங்கி கொடுத்து இவங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். முடிஞ்சா ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி அந்த சாமியை மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும், அவருடைய வாழ்வு சிறக்கும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி சார்.